Hi students, this is Alex here. In the sumல ஒரு function கொடுத்திருக்காங்க which satisfies f of x plus y equal to f of x plus f of y. இப்போ f of 1 equal to 7 கொடுத்துட்டு summation r equal to 1 to n f of r என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம first condition வந்து f of 1 வந்து 7 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம f of x plus y equal to f of x plus f of y இதில் நம்ம வந்து x-ஐயும் y-யும் 1 and 1 போட்டால் f of 1 plus 1 equal to f of 1 plus f of 1 வரும். ஸோ f of 2 ஓட வேல்யூ நமக்கு கிடைக்க போகுது. f of 1 வந்து ஆல்ரெடி 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 plus 7 14. இதுவே f of 3 வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் x வந்து 1 y வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்? 1 plus 2 equal to f of 1 plus f of 2. ஸோ இது வந்து f of 3, f of 1 வந்து 7 and f of 2 வந்து 14. ஸோ which is 21. அடுத்தது f of 4 வேணும்னு வச்சுக்கோங்க. 2 plus 2 போட்டுக்கலாம். ஸோ which is f of 4. ஆக்சுவலாக இந்த f of 2 plus f of 2ன்றது f of 2 plus f of 2 தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 14 plus 14 28. ஸோ நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோமோ அதோட மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 தான் வந்துட்டே இருக்கு. அப்போ சமேஷன் r equal to 1 to n f of r அப்படின்னா இது வந்து f of 1 plus f of 2 plus f of 3 plus f of 4 plus dot 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 f of n அப்படின்னு வரும். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் எல்லாமே வந்து மல்டிபிள் ஆஃப் 7. ஸோ 7 plus 14 plus 21 plus 28 plus dot dot dot. ஸோ 7 times n வரும். நம்ம 7 மொத்தமாக காமனாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து 1 plus 2 plus 3 plus dot 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 till n வரைக்கும் வரும். ஸோ சமேஷன் ஃபார்முலா n into n plus 1 by 2. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் n into n plus 1 by 2 ஓட ஒரு 7 சேர்ந்து இருக்கிறது வந்து ஆப்ஷன் A.